அண்ணே, இதெல்லாம் தப்பு, நல்லதுக்கு இல்ல. நீ தப்பு சரியெல்லாம் இனிமே பார்க்க முடியாது. என்ன காப்பாத்திக்க எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு கிடைக்காத வாழ்க்கை யாருக்கும் கிடைக்க நான் விட மாட்டேன். அதுக்காக நானே என்னை கொளுத்திக்க கூட தயங்க மாட்டேன். ராசாத்தி, ஒரு பொண்ணா நீயே யோசிச்சு பாரு. உன் புருஷன் இப்படி இன்னொருத்தையே கதின்னு சொல்லி கடந்தா நீ இந்த மாதிரி சத்தியம் வாங்குவியா மாட்டியா? அப்படி வாங்க மாட்டேன்னு உன் மனசாட்சி சத்தியமா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். மாமா, கண்மணி கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. பேசாம அவ கேக்குற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னடா சத்தி சொல்ற? அப்ப ஸ்னேகா ரோஜா எங்க போவாங்க? அவங்கள வேற யாரு பாத்துப்பாங்க? நாங்க பாத்துக்கிறோம் மாமா. நல்லதோ கெட்டதோ ஒரு குடும்பத்தோட நீங்க இருங்க. ஆமாண்டா குமரா, நீ கண்மணி அண்ணியோட நல்லபடியா வாழ. ஸ்னேகா ரோஜாவை நாங்க பாத்துக்கிறோம். அவங்க கிட்ட எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏய், என்னால முடியாது. அப்போ என்னாலயும் முடியாது. மாமா, அடம் பிடிக்காதீங்க மாமா. எல்லாத்தையும் விட நம்ம பெரிய வீட்டோட மானமும் கௌரவம் தான் முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஊருக்கு முன்னாடி உட்கார்ந்து தீர்ப்பு சொன்ன பாரி மாமாவும் நேசமணி மாமாவும் இப்ப கைய கட்டி ஊருக்கு முன்னாடி குற்றவாளி கணக்கா நிக்கணும். இதெல்லாம் தேவையா? ஆமாண்டா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. ஸ்னேகாவையும் ரோஜாவையும் பெரியமா பார்த்துப்பாங்க. நீ சத்தியம் பண்ணி கொடு. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு சம்மதிக்கிறேன். இருங்க. என் மேலெல்லாம் சத்தியம் பண்ணா நீங்க அந்த சத்தியத்தை மீறிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. அம்மா மேலையா? சீக்கிரம் பண்ணி கொடுங்க. இல்லனா பஞ்சாயத்து ஆளுங்க ஊருக்குள்ள தமுக்கடிச்சு விஷயத்த சொல்லிட போறாங்க. எங்க அம்மா மேல சத்தியமா இனி ரோஜாவையோ சினேகாவையோ பார்க்கவோ பேசவோ மாட்டேன். போதுமா? நீ சொன்ன மாதிரி மாமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. நானும் சொன்ன மாதிரி பிராத வாபஸ் வாங்கிக்க. சூப்பர் கண்மணி, அசத்திட்ட. எப்படியோ மாப்பிளைய சத்தியம் பண்ண வச்சு நம்ம வழிக்கு கொண்டு வந்தாச்சு.
என்ன ஒரே குறை, கையோட உன்னை பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவசரப்படாதம்மா. நாம நினைச்சபடி இப்பதான் ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டாமலே ஜெயிச்ச மாதிரி தான். ஆனா இடையில ஏதாவது சொதுப்புனா இருக்கவே இருக்கு 5வது பிளான். அது என்னடி அது 5வது பிளானு? அதுதான் பிரம்மாஸ்திரம். குமரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. அது வந்துப்பா, எதுக்காக? இவர் மேல உள்ள நம்பிக்கை இல்ல தானே? அதே மாதிரி இவரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். சத்தியமா? ஆமா. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நான் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் இவர் ஸ்னேகாவையோ ரோஜாவையோ பார்க்கவும் பேசவும் கூடாது. என் மேலெல்லாம் சத்தியம் பண்ணா நீங்க அந்த சத்தியத்தை மீறிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. அம்மா மேலையா? சீக்கிரம் பண்ணி கொடுங்க. இல்லனா பஞ்சாயத்து ஆளுங்க ஊருக்குள்ள தமுக்கடிச்சு விஷயத்த சொல்லிட போறாங்க. எங்க அம்மா மேல சத்தியமா? இனி ரோஜாவையோ சுனேகாவையோ பார்க்கவோ பேசவோ மாட்டேன். போதுமா? நீ சொன்ன மாதிரி மாமா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. நானும் சொன்ன மாதிரி பிராத வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னாச்சு மரகதம்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லைங்க. இவ்வளவு நாளா அந்த கண்மணிய பத்தி தெரியாம அவளை நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். அத நினைச்சு வெக்கப்படுறேங்க. விடுங்கக்கா, இப்பவாவது அவளை பத்தின சுயரூபம் தெரிஞ்சதில்ல. ஆமாமாங்க, அதுவும் நல்லதுதான். பாவம் அவளை நான் எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சகதிக்கும் சந்தனத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியாம இருந்திருக்கேன். நீ ராசாத்தி அண்ணிய பத்தி தானேமா சொல்ற? கண்மணி அந்த வீட்டை விட்டு அனுப்புன மாதிரிதான் நான் ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்புனேன். ஆனா ராசாத்தி எங்கேயுமே என்னையோ நம்ம குடும்பத்தையோ அசிங்கப்படுத்தல. தன்னோட சொந்த கால்ல நின்னு பிசினஸ் டெவலப் பண்ணி 4 பேருக்கு உதவுற அளவுக்கு பெரிய சேர்மனை வந்து சாதிச்சு காட்டியிருக்கா. ஆனா இந்த கண்மணி எவ்வளவு சேத்த நம்ம மேல வாரி அடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அடிச்சிட்டா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ராசாத்தி நம்ம பெரிய குடும்பத்து கௌரவத்துக்கு ஒன்னா துடிச்சு போயிடுறா.
நான் கூட பஞ்சாயத்துல போய் நின்னு 2ல 1 பாத்துடலான்னு தான் முடிவு பண்ணேன். ஆனா ராசாத்தி நம்ம குடும்பம் பஞ்சாயத்துக்கு போய் அசிங்கப்படக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி சாதிச்சு காட்டிட்டா. ராசாத்தி அண்ணியை இப்படி இவ்ளோ புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா வீட்டுக்கு கூப்பிட மட்டும் இவங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது பாருங்க. புனிதா சும்மா இரு. ம், என்ன புனிதா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஒண்ணும் இல்லம்மா. இப்பதான் ரொம்ப சரியா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ம். அம்மா இங்க பாருடா, என்னதான் எனக்கு கண்மணி மேல கோவம் இருந்தாலும் அவ உன்கிட்ட ஸ்னேகாவை பார்க்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டா. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணு தான் புருஷன் தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறதுல தப்பே இல்ல. சத்தியத்தை காப்பாத்த பாரு. ஸ்னேகாவை போய் பாக்குறதோ பேசுறதோ இனிமே வச்சுக்காத. அம்மா அது நான் சொன்னா சொன்னதுதான். மத்தபடி ஸ்னேகாவை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க இருக்கோம், ராசாத்தி இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீ அவளை போய் பாக்குறதோ போன் பண்ணி பேசுறதோ கூடாது. புரிஞ்சுதா? எப்படியோ பஞ்சாயத்து வரைக்கும் போகாம நல்லபடியா முடிஞ்சது. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு மாமா. என்ன மாமா ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அதான். பொய் சொல்லாம சொல்லுங்க. எதுக்கு போய் சொல்லணும்? நிஜமா தான் சொல்றேன். நம்ம வீட்டு மேலையும் அங்க இருக்கிறவங்க மேலையும் நீ காட்டுற அக்கறை இருக்கே, அதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. இப்போ நம்ம வீட்டு பேரு பஞ்சாயத்து வரைக்கும் போய் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நீ பண்ற முயற்சி இருக்க பாரு. அதுக்காக நீ மெனக்கிடுற பாத்தியா? ஏன் அது எனக்கோ குமரனுக்கோ இல்லையே. நீ உடனே செயல்ல இறங்கி கண்மணி அன்னைக்கிட்ட பேசி பிரச்சனையை முடிச்ச. நம்ம வீட்டுக்கு வர இருந்த கலங்கத்தையும் தொடச்சிட்ட. மாமா அது என் கடமை மாமா. ஆமா, நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா கடமையவே கடமைக்கு செய்யறதுக்கும் உள்ள அன்போட செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. போதும் மாமா, நீங்க என்ன ரொம்ப ஓவரா புகழறீங்க. எனக்கே கூச்சமா இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன் ராசத்தி. நீ எடுக்கிற சரத்தை எல்லாத்தையுமே பெரியமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. முன்னாடி அவங்க உன்னை பார்த்த பார்வைக்கும் இப்ப அவங்க பாக்குற பார்வைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? எனக்கு என்னமோ பெரியமாவுக்கு உன் மேல இருக்கிற அக்கறை கூடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே நம்மள பெரிய வீட்டுல சேர்த்துக்குவாங்க. பெரியமாவே நேர்ல வந்து நம்ம வீட்டுக்கு வாமான்னு உன்னை கூப்பிட போறாங்க. அந்த நாளுக்காக தான் மாமா நானும் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமாவே அது நடக்கும். நீ வேணா பாரு. ஹலோ சார், நான் ஸ்னேகாவை சேர்த்திருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஸ்னேகாக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்கா? சார், அவங்களுக்கு நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு சார். அவங்க உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க சார். அவங்க தான் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க சார். வந்து அவங்கள பார்த்துட்டு போயிடுங்க சார். சரிங்க சார், நான் வச்சிடுறேன். ஓகே.
ஹலோ ஹலோ ஸ்னேகா, உன்னை வந்து பார்க்க கூட முடியாத பாவி ஆயிட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, நான் போயே ஆகணும். இந்த இக்கட்டான நேரத்துல நான் ஸ்னேகா பக்கத்துல கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஒருவேளை ஸ்னேகாக்கு ஏதாவது ஆகி நான் பார்க்க முடியாம போச்சுன்னா, ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நான் அவகிட்ட அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்னால போகாம இருக்கவும் முடியல. இப்ப ஸ்னேகா வேற எப்படி இருக்கா? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, ஏய், ஆ? என்னடி இன்னைக்கு சமைக்க வேண்டாம், ஹோட்டலுக்கு போய் வடை பாயாசத்தோட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஏண்டி, கோயில் புளியோதரை வாங்கி கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறியா? உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? கோயில் வாசல்ல என் புருஷனோட வண்டி நின்னுச்சு. இவன் கோயிலுக்கு எல்லாம் வரமாட்டான். இவன் இங்க வந்திருக்கான்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். வா, என்னன்னு பாப்போம். போ போ. நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். என்னால ஸ்னேகாவை பார்க்க போகாம இருக்கவும் முடியாது. அவ உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நான் அவ பக்கத்துல இருக்கணும். அதே சமயம் எங்க அம்மா மேல நான் பண்ணி கொடுத்திருக்க சத்தியத்தை மீறவும் பயமா இருக்கு. சத்தியத்தை மீறி ஸ்னேகாவை நான் பார்க்க போறதுனால எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி சத்தியத்தை மீறினதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னா அந்த தண்டனையை எனக்கு கொடு கடவுளே. எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உன்னை நம்பிதான் போறேன். என்னை கைவிட்டுறாத கடவுளே. பாத்தியாமா இந்த ஆள? இவன் கோயிலுக்கு வந்து நான் பார்த்ததும் இல்ல, என்னையும் கூட்டிட்டு வந்ததும் இல்ல. இப்ப பார்த்தா உருகி உருகி வேண்டிக்கிறான். ஏண்டி, ஒருவேளை அந்த ஸ்னேகாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இருக்கலாமா. என்கிட்ட அவளை பார்க்க மாட்டேன்னு அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டு அவளுக்காக வந்து கோயில்ல வேண்டிக்கிட்டு இருக்கான். அம்மா, இவனெல்லாம் நம்ப முடியாது. அவளை பார்க்க போனாலும் போவான். இருமா, இவன் பின்னாடியே போய் கையும் களவுமா புடிச்சு என் மாமியாக்காரிக்கிட்ட மாட்டி விட்டுறணும். வாமா போலாம். வா.